இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மன்னா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த இனிப்பு இல்லத்துக்குள்ள என்னால போக முடியல. ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை உள்ள போக விடாம தடுக்குது. இதுதான் முதல் ஆபத்து. சூடாமணி கடம்பா கிட்ட அந்த சூன்ய லோகத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. இது இரண்டாவது ஆபத்து. அப்புறம் நான் அந்த சித்தார்த் ராணிய பின்தொடர்ந்து போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, விதிப்படி சித்தார்த்தா இருக்கிற நீங்க தான் பார்த்திபனா மாறி அந்த வேடனை நிரந்தரமா அழிக்கணும். இது மூன்றாவது ஆபத்து. அந்த பார்த்திபனுடைய உயிர் கூட்டையும் சாம்பலையும் சம்யுக்தா ஒரு அறையில ராணியை வைக்க சொன்னான். ராணியும் அத பிராணமய அறையில கொண்டு போய் வச்சுட்டு சம்யுக்தா கிட்ட சித்தார்த் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அதே நேரம் சித்தார்த் ராணியோட இனிப்பு இல்லத்துக்கு போயிட்டு இருக்கான். அது ராணி எங்க? அவ உங்க கூட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. மன்னா, அப்ப ரெண்டு இடத்துலயும் எப்படி மன்னா அந்த சித்தார்த் இருக்க முடியும்? ககுபரே, அந்த சம்யுக்தா கூட பேசிட்டு இருந்ததுதான் உண்மையான சித்தார்த். அது எப்படி மன்னா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இன்று 40வது பௌர்ணமி. சித்தார்த் பார்த்திபனா மாறணும்னா அவன்தான் உண்மையான சித்தார்த்தா இருக்கணும். அப்ப அந்த ராணி கூட போறது யாரு மன்னா? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இது முழுக்க முழுக்க அந்த சம்யுக்தாவும் பொம்மையும் சேர்ந்து போட்ட திட்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. எத்தனை பார்த்திபன் வந்தாலும் இந்த வேடனை எதுவுமே செய்ய முடியாது ககுபரே. மன்னா, அப்படி அலட்சியமா மட்டும் இருக்காதீங்க. எதிர்கால கணிப்பில் இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோம். உங்களை யாரோ கொன்று விட்டது போல பிரதிபலித்தது. அதனால இந்த நேரத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் மன்னா. அதுதான் நமக்கு அவசியம் மன்னா. ககுபரே, மன்னா பயப்படாதே. அனைத்தையும் இந்த வேடன் பார்த்துக் கொள்வான். வில்லியே, நீ பூலோகம் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு வா.